பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்டட். இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட், என்ன ஃப்ளோ சார்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரீங்க, வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்கன்னா, கேரட் இருந்துச்சுன்னா 1/2 கிலோ வாங்கிட்டு வா. மெசேஜ்ல அவ்வளவுதான் இருக்கு. கேரட் இருந்துச்சுன்னா 1/2 கிலோ வாங்கிட்டு வா. நீங்க வீட்டுக்கு போற வழியில ஒரே ஒரு மளிகை கடை மட்டும்தான் இருக்கு. நீங்க கடைக்கு போறீங்க, அடுத்து என்ன நடக்கும்? கேரட் இருக்கா இல்லையான்னு கடையில கேட்போனே. ஓகே, இப்ப கேரட் இல்லைன்னா ஒண்ணு கால் பண்ணி வீட்டுல கேட்கணும், வேற எதுவும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கணும், இல்லாட்டி அப்படியே வந்துடலானே. ஓகே, ரைட். மத்தவங்க ஆன்சர்? வேற யாரோ இன்னொரு வாய்ஸ் கேட்டுது. சொல்லுங்க. நான் சிம்பிளான ப்ராப்ளம் தான், நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். இல்ல அவர் சொன்னதான் நடக்கணும், அதுதான் எனக்கும் தோணுச்சு. இல்ல சார், கேரட் இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துடும் சார். ஓகே, ரைட். கேரட் இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடணும். கேரட் இருந்ததுன்னா வாங்கிட்டு வரணும் சார். வாங்கிட்டு வரணும். ஸோ உங்க 1/2 kg வாங்கிட்டு வரணும். ஓகே, ஸோ மத்தவங்கள என்ன நினைக்கிறீங்க? வேற இல்லன்னா வேற காய்க்கு வாங்கிட்டு வரலாம் சார். ஆனா வேற காய் உங்களை வாங்கிட்டு வர சொல்லலையே. ஸோ கேரட் இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்க, இல்லன்னா வாங்கிட்டு வர சொல்லல இல்லையா? ஸோ நீங்க ஒண்ணு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ரைட், சொல்லுங்க. வேற கடை இல்ல, உங்க தெருவுல ஒரே ஒரு கடை தான் இருக்கு, அந்த கடையில தான் போய் வாங்கணும். ஒருவேளை உங்க தெருவுல ஒரு கடை தான் இருக்கு, அடுத்த தெரு வந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நானா இருந்தா போக மாட்டேன். ஓகே, ரைட். ஸோ கடையில கேரட் இருந்ததுன்னா 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொல்றாங்க. கேரட் இல்லைன்னா, எனக்கு வந்த மெசேஜ் படி கேரட் இல்லைன்னா வாங்க வேண்டியது இல்லை, எதுவுமே வாங்க வேண்டியது இல்லை. கேரட் இருந்தா மட்டும் 1/2 கிலோ வாங்கிட்டு வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றது, இதுக்கு நம்ம ஃப்ளோ சார்ட் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்டார்ட் ஒரு ஸ்டாப் இருக்குன்றது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டார்ட், அடுத்தது கடைக்கு போகணும். நான் போட்டிருக்க எக்ஸாக்ட் ஸ்டெப்பு தான் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. இதுல நீங்க பிராக்டிக்கலா என்ன பண்ணுவீங்களோ அது நீங்க போட்டுக்கலாம். ஸ்டார்ட், கோ டு ஷாப். ஸோ காலேஜ்ல இருந்து வரும்போது நீங்க கடைக்கு போகணும் இல்லையா? கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? கேரட் இருக்கா இல்லையான்னு கேட்கணும். ஓகே, என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? I will ask someone. Decision making. I will ask someone. Wait, I will ask someone. இந்துமதி, என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஓகே, மாரிஷ், என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? முகமது சாலிக், முகமது சாலிக், அன்மியூட் பண்ணிருக்க, ஆனா நீ பேசுறது கேட்கலப்பா. டைமண்ட், ஓகே, மைக் ஒர்க் ஆகலையா? சரி, சோ டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும் இல்லையா? கேரட் அவைலபிள், கேரட் அவைலபிளான்னு செக் பண்ணணும். கேரட் அவைலபிளான்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேல டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? சோ ஏரோ இருக்கிற டாட், சாரி ஏரோ இருக்கிற லைன் எங்க இருக்கு? ஏரோ இருக்கிற லைன், லெட்ஸ் செக். எதுல இருந்து ஆட் பண்ணனும் தெரியல சார். அதே லைன் தான், நீங்க அதுல இருந்தே கனெக்ட் பண்ணலானே. அதே லைன் தான் சார். ஓகே, இதுல இருந்தே கனெக்ட் பண்ணலாம். அந்த எல்லா ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓகே, சோ ஸ்டார்ட்ல இருந்து கடைக்கு போறோம்.
கேரட் இருக்கான்னு கேக்குறோம். கேரட் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? half kg வாங்கணும் சார். ஓகே, எவ்வளவு வாங்கணும்? half kg. half kg. ஓகே, 1/2 கிலோ வாங்கணும் இல்லையா? ஓகே, பை 500 கிராம் கேரட். ஓகே, 1/2 கிலோ கேரட் வாங்கியாச்சு. எந்த சினாரியோல கேரட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் எஸ் அப்படின்னா 1/2 கிலோ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 1/2 கிலோ கேரட் வாங்கியாச்சு. அடுத்தது வீட்டுக்கு போகணும் சார். வீட்டுக்கு வந்துடணும். பே பண்ணணும். ஓகே, பே பண்ணணும். ஓகே, வாங்கின பொருளுக்கு பணம் கட்டணும் இல்லையா? பே ஃபார் த கேரட். ஓகே, கேரட்டுக்கு பணம் கட்டியாச்சு. அடுத்தது வீட்டுக்கு போகணும் சார். ஓகே, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்ல குடுக்கணும் கேரட். வீட்டுக்கு வந்த உடனே ப்ரோக்ராம் கொடுத்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு இல்லையா? சமைக்கணும்ன்றது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா? இல்ல சார். நோ சார். சார். நோ சார். கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கேரட் இருந்தா 1/2 கிலோ வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான். சமைக்கணும்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்களா? என்ன சமைக்கணும்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்களா? அதெல்லாம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது இல்லையா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள். 1/2 கிலோ கேரட் இருக்குன்னா வாங்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். அதுக்கு கூடவும் கிடையாது, குறையவும் கிடையாது. இதுதான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். வீட்டுக்கு வந்து அதை சமைச்சு வச்சிரு அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்களா? இல்ல இல்லையா? சோ கொடுத்திருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னவோ நம்ம அதுக்கு தான் ப்ரோக்ராம் எழுதுறோம். கூட எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது, குறைய எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. ஐ மீன் குறைய எழுதக்கூடாது, கொடுத்திருக்க ப்ராப்ளம சால்வ் பண்ணணும். இப்போ மேக்ஸ்ல உங்களுக்கு வந்து 16 மார்க் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அதுல பாதி வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டதா அர்த்தமா? ஃபுல்லா முடிக்கணும் இல்லையா? ஃபுல்லா முடிச்சா மட்டும்தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதா அர்த்தம். அதே மாதிரி தான் நீங்க வந்து பாதி சால்வ் பண்ணிட்டு இது முடிஞ்சதா அர்த்தம் கிடையாது. ரைட்? சோ வீட்டுக்கு போயாச்சு. அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஸ்டாப். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும். எண்ட். ஸ்டாப்போ எண்டோ எனிதிங் என்ன வேணா போட்டுக்கலாம். ஃபினிஷ், அவ்வளவுதான். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது பண்ணணுமா? ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? வேற ஏதாவது பண்ணணுமா? ஓகே, சோ ஒரு ரைட். சோ இப்போ ஒரு டெசிஷன் பண்றோம் அப்படின்னா அதுல எஸ்ஸும் இருக்கணும், நோவும் இருக்கணும் இல்லையா? இப்ப கேரட் இல்லனா ஏதாவது ஆக்ஷன் இருக்கா இங்க? இல்லனே, டைரக்டா ஹோம் போற மாதிரி கனெக்ஷன் இல்லனே. டைரக்டா வீட்டுக்கு போயிரணும் இல்லையா? கேரட் இல்லனா வேற எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. நேரா வீட்டுக்கு போறோம், ப்ரோக்ராம் முடிஞ்சிரும். ஓகே, டெக்ஸ்ட் ஆட் பண்ணிரும். நோ. சோ ஒரு டெசிஷன் அப்படின்னு இருக்கும் போது எஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, நோன்னு ஒண்ணு இருக்கு. நோன்னு இருக்கிறதுல ஒரு ஆக்ஷன் இருக்கணுமா அப்படின்னா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்னா கட்டாயமா ஒரு ஆக்ஷன் இருக்கும். நோன்றதுக்கு, அதாவது ஒரு டெசிஷன் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் கட்டாயமா இருக்கும். இன்னொரு ஆக்ஷன் ஆப்ஷனல், இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப 1/2 கிலோ கேரட் இருந்தா வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. கேரட் இல்லன்னா என்ன பண்ணணும்னு சொல்லல. அப்போ நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கேரட் இருந்தா மட்டும்தான் வாங்கணும், இல்லன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தட் மீன்ஸ் அங்க நோ ஆக்ஷன் ரெக்வயர்டு. கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா? சோ ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது ஒரு கண்டிஷன், ஒரு வேலை வந்து நம்ம கட்டாயமா பண்ணணும். எஸ்ஸுக்கும் ஒண்ணு பண்ணணும், நோக்கும் ஒண்ணு பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஏதாவது ஒண்ணுக்கு பண்ணனா மட்டும் போதும். ரைட்? பால் இருந்ததுன்னா பால் வாங்கிட்டு வா. ரைட், இப்ப அதையும் நம்ம போடுவோமா? அதையும் நம்ம போடுவோம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லனே. ஓகே, யார்கிட்ட கேட்கலாம்? சந்திகா, எனி கொஸ்டின்?
நோ சார். சுரேஷ், எனி கொஸ்டின்? நோ சார். ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் போடுவோமா? எஸ் சார். ரைட், நியூ. அடுத்த டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன் அகைன். ஸோ இப்போ நான் சொல்ல போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெகுலரா நான் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது நடக்கும். ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அது மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ப்ளூ பாக்கெட் இருந்ததுன்னா 4 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஓகே, ப்ளூ இருந்துச்சுன்னா 4 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. ப்ளூ இல்லைன்னா வேற எந்த பாக்கெட் இருக்கோ, ப்ளூ பால்னா என்னன்றது புரியுதா? வாட் இஸ் ப்ளூ பால்? ப்ளூ Blue ball. பேக்கேஜ். ப்ளூ கலர்ல பேக்கேஜ். ப்ளூ கலர்ல பாக்கெட் இருக்கும் இல்லையா? ஆவின்ல 3 கலர்ல 4 கலர்ல இப்ப பாக்கெட் வருது. கிரீன், ப்ளூ, ஆரஞ்சு, வயலட் 4 கலர்ல வருது இல்லையா? yellowனா yellow. கலர்ல வருது. ஓகே, ஸோ 4 கலர்ல வர்றது இருக்கு இல்லையா? ப்ளூ கலர்ன்றது லோ ஃபேட். அது இருந்ததுன்னா 4 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அது இல்லைன்னா இருக்கிற பாக்கெட்ல 1 வாங்கிட்டு வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருக்கா? ப்ளூ பாக்கெட் இருந்ததுன்னா 4 பாக்கெட், இல்ல அப்படின்னா இருக்கிற பால்ல 1 பாக்கெட். அப்போ என்னென்ன பண்ணலாம்? நான் இப்ப பால் கடையில நிக்கிறேன், ஆவின் கடையில நான் நிக்கிறேன். என்ன நடக்கும்? ப்ளூ பாக்கெட் கலர் பால் வந்து 4 கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்படி அவங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க இருக்கிற பால்ல 1 வாங்கிட்டு வரணும். இருக்கிற பால்ல வாங்கிட்டு வரணும். ஓகே, வேற என்ன நடக்கும்? வெரி குட். வேற என்னென்ன பால் இருக்குன்னு கேட்கலாம் சார் அவங்கள்ட்ட. ம், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாங்கினா வாங்கிக்கலாம். ஓகே, வேற? ம். ஸ்டில் நீங்க எந்த பாலுமே அங்க இல்லாம போலாம் சார். ஓகே, அந்த கடையில இதுவும் இருக்கு இல்லையா? எந்த பாலுமே இல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் இப்ப சாயங்காலம் 4 மணிக்கு போறேன், பால் வண்டி இன்னும் வரல, போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒருவேளை நான் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு நான் போனேன்னா பால் வண்டி இன்னொரு 1/2 மணி நேரத்துல வரும், நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு. இப்ப கேட்டா எந்த ஒரு பாலும் இல்லைன்னு. ரைட், நடக்குமா? எஸ் சார். ரைட், அந்த சினாரியோவும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? இல்லன்னா ஏதோ ஒரு பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, ஏதோ ஒரு பால் இல்லாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கும்ல கடையில. சோ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும் போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். கடையில நம்ம கேட்கிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்றோன்றதுக்காக கடையில பால் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ப்ளூ பால் இருந்ததுன்னா 4 பாக்கெட். ஓகே, கடையில போறேன். இப்ப யாராவது ஒருத்தவங்க சீக்வன்ஸா சொல்லுங்க. கேக்குதா? எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு போறோம், அவங்கள்ட்ட கேட்குறோம் பால் இந்த ப்ளூ கலர் பால் இருக்கான்னு கேட்குறோம். இருந்தா 4 கொடுங்கன்னு சொல்றோம். அப்படி இல்லைன்ட்டாங்கன்னா மற்ற கலர் பால் பாக்கெட் என்னென்ன இருக்குன்னு கேட்குறோம். அப்படி எந்த பாலுமே இல்லை, அப்போ அப்படி பால் வண்டி வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு இருந்தாப்புல என்ன மெசேஜோ அதை ஹேண்டில் பண்ணுவோம் சார். என்ன ஸ்டெப்? அதுதான் கேள்வி, என்ன ஸ்டெப்? ஒன்று நம்ம வேற எதுவும் வாங்கலன்னா என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணி சொல்லலாம், இன்னும் இது மாதிரி சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் சார் டைரக்டா. ஓகே, ப்ரோக்ராமா முடிச்சுக்கலாம் இல்லையா? போய் கேட்கலாம். சொல்லுமா. வேற கடையில போய் கேட்கலாம் இருக்கா அப்படின்றது. ஓகே, வேற கடையில போய் கேட்கலாம். ரைட், வேற? இதுவும் அசியூம் பண்ணிக்கோங்க, எங்க ஏரியால ஒரே ஒரு பால் கடை மட்டும்தான் இருக்கு, வேற கடை கிடையாது. அதையும் அசியூம் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் வாங்கலாம் சார். பால் பவுடர். பால் பவுடர். ஆனா பால் பவுடர் இல்லன்னா வாங்கிட்டு வான்றது இன்ஸ்ட்ரக்ஷன்லயே கிடையாது. சொன்னாங்களா பால் பவுடர் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா? இல்ல சார். இல்ல. சோ கேட்காததை கொடுக்க கூடாது. ஓகே சார். அப்படி கேட்காததை வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டுல வந்தா திட்டு விழும். பால் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு திட்டு விழும் இல்லையா? ரைட்.
சொல்லுங்க, இதுல வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணனா? பால் வண்டி வர வர வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் சார். வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஆனா எனக்கு 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு. வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரலாமா, வீட்டுக்கு வந்துடலாமா? வீட்டுக்கு தான் சார். வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துடலாம் சார். வீட்டுக்கு வந்து ஓகே, அப்படின்னா நான் என் ஒய்ஃப் கிட்ட கூட எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது இல்லையா? தட்ஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட், ரைட்? ஓகே, ரைட். சோ இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஸ்டெப்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நான் கேட்கும் போது, அதுக்கப்புறம் என்ன வேணா போட்டுக்கலாம் சார் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சா? சோ என்ன வேணா போட்டுக்கலாம் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லக்கூடாது இல்லையா? கம்ப்யூட்டர் வந்து உன் இஷ்டத்துக்கு உனக்கு தேவையான ப்ரோக்ராமை நீயே எழுதிக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டருக்கு நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இப்ப நம்ம பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்காக பண்ணல. ஒருவேளை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகுது? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோபோ இருக்கு, அந்த ரோபோ இந்த வேலையை பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம கிளியரா கொடுக்க போறோம்? எல்லாரும் எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? எந்திரன் படம் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? ரேஸ் யுவர் ஹேண்ட். பார்க்கலாம்னா பார்க்கலன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. யாரு? சந்திகா பார்த்தது இல்லையா? ஓகே. சோ எந்திரன் படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினிகாந்த் ஒரு ரோபோவா வருவாரு, இன்னொரு ரஜினிகாந்த் அந்த ரோபோவை கிரியேட் பண்ணிருப்பாரு. ஓகே, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு சீன் வரும், என்னன்னா அந்த ரோபோவை அப்பதான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே ரஜினிகாந்த் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இதுதான் புதுசா வந்திருக்க ரோபோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஓ புது ரோபோவா, ஓகே போய் டிவியை போடுப்பா அப்படின்னுவாங்க. அந்த ரோபோ டிவியை கலட்டும் கீழே போட்டுரும். லிட்டரலி அந்த ரோபோ பண்ணது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே. அந்த ரோபோ அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோ அதை தான் பண்ணுச்சு இல்லையா? எஸ். ஆமாண்ணே. அப்போ தப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்களோட பிரச்சனை, ரோபோவோட பிரச்சனை கிடையாது, ரைட்? எஸ் சார். அந்த மாதிரிதான் ப்ரோக்ராம் வந்து எப்பயுமே தப்பா வேலை செய்யாது. தப்பா வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அர்த்தம். நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கம்ப்யூட்டர் கரெக்டா தான் வேலை செய்யும். 100 தடவை ரன் பண்ணாலும் நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா அது தப்பா தான் ஒர்க் ஆகும். 100 தடவை நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு ஏன் ஒழுங்கா ரன் ஆக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா நீங்க எழுதுனதுக்கு அப்படிதான் ஒர்க் ஆகும், ரைட்? ஏன்னா அப்படிதான் நீங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. அதனால கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து நீங்க ஸ்டெப்ஸ் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? சோ நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணும் போது அடுத்து என்ன வரும் அப்படின்றது சீக்வன்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, சோ நீங்க ஃப்ளோ சார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுதான் பண்ணணும், ப்ரோக்ராம்லயும் இதுதான் பண்ணணும். நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து பைத்தானுக்கு சம்மந்தமே இல்லாம ஒண்ணு நம்ம பண்ணல, இதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் ரிலேஷன் இருக்கு. இதை பண்ணாதான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். சோ இது நான் எதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் டவுன் பண்ணிட்டு, இப்போ உங்கள்லயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற ஆன்சருக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சிம்பிளான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான், நம்ம டே டு டே லைஃப்ல பண்ற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஸ்டில் அதுல நம்ம சில இன்ஃபர்மேஷனை விட்டுறோம். கம்ப்யூட்டருக்கு சொல்லும் போது அப்படி விடக்கூடாது. இன்ஃபர்மேஷன் ஷுட் பி கம்ப்ளீட், பார்ஷியலா இருக்கக்கூடாது. ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து தனக்குத்தானே எதுவுமே பண்ணாது, நம்ம சொல்றத கரெக்டா பண்ணும், ரைட்? ஸோ வித் தட் இன் மைண்ட் இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் எழுதுவோம். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் கோ டு மில்க் ஷாப், ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? நான் யார்கிட்டயாவது கேட்கறேன், கௌதம் அடுத்து என்ன பண்ணணும் சார்? நம்ம டெசிஷன் பாக்ஸ் பண்ணும் சார். அந்த 4 பாக்கெட் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ப்ளூ கலர் பாக்கெட் இருக்கா? ஓகே, ப்ளூ பாக்கெட் 4 இருக்கான்னு கேட்கணும் இல்லையா? ஆமா. ஓகே, 4 ப்ளூ பாக்கெட்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்கணும். லைனும் போட்டுடலாமா? ரைட், இருக்குன்னு சொல்றாங்க, என்ன பண்ணணும்? பை பண்ணணும் சார். ஓகே, அதுக்கு என்ன சிம்பிள் போடணும்? பாக்ஸ் போடணும். ஓகே, பை
4 ப்ளூ பாக்கெட். ப்ளூ பாக்கெட். ஓகே, 4 ப்ளூ பாக்கெட் வாங்கியாச்சு. இங்க நான் போடும் போது பை 4 பாக்கெட்ஸ்னு நான் போட்டிருக்கலாம் இல்லையா? 4 ப்ளூ பாக்கெட்டான் இருக்கான்னு கேக்குறேன். இருக்கு அப்படின்னா பை 4 பாக்கெட்ஸ் அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து 4 பாக்கெட் வாங்கிட்டு வான்னா என்ன பாக்கெட்ன்றது தெரியாது. 4 ப்ளூ பாக்கெட் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அந்த கடையில ஆரஞ்சும் அவைலபிளா இருக்கும், எல்லோவும் அவைலபிளா இருக்கும், கிரீனும் அவைலபிளா இருக்கும் இல்லையா? சோ பை 4 பாக்கெட்ஸ்னு சொல்லக்கூடாது. தட் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்கம்ப்ளீட். தெளிவா சொல்லணும், பை 4 ப்ளூ பாக்கெட். மத்த பால் பாக்கெட்லாம் வாங்கிடக்கூடாது. ஸ்பெசிபிக்கா 4 ப்ளூ இருந்ததுன்னா 4 ப்ளூ வாங்கிட்டு வா. ஓகே, சோ நீங்க எப்ப போடும் போதும் கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போடணும். ரைட், இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து எஸ் இல்லையா? டெக்ஸ்ட். எஸ். ஓகே, ஒருவேளை 4 பாக்கெட் இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அமிர்தவர்ஷினி? வேற என்ன பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன கலர்ல இருக்குன்றது பார்க்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? எஸ் ஹரி சொல்லுங்க. சார் இப்போ 4 பேக்கெட் இல்லாம ஒரு 2 பேக்கெட் மட்டும் இருக்குன்னா அங்க இன்னொரு டெசிஷன் வரும் இல்லையா? அது வாங்கலாமா வேணாமா? வெரி குட், இதுதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். ஓகே, வெரி குட். அதாவது 4 பாக்கெட் இருந்தா 4 வாங்கிட்டு வா, 4 பாக்கெட் இருந்தா 4 வாங்கி, ப்ளூ இருந்ததுன்னா 4 பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. கடையில வந்து 2 ப்ளூ பாக்கெட் தான் இருக்கு. 4 ப்ளூ பாக்கெட் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க? அடுத்த 2-3 நாளைக்கு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, அதனால 4 வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒருவேளை 2 பாக்கெட் இருந்தது அப்படின்னா அந்த 2 ப்ளூ மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? பிராக்டிகலி நீங்க யோசிச்சீங்கன்னா 4 ப்ளூ பாக்கெட் இல்ல, கடையில 3 தான் இருக்கு அப்படின்னா 1 கம்மியா இருக்குன்றதுனால நான் வேற பாக்கெட் வாங்குவேனா? எவ்வளவு இருக்கோ அதை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இல்லையா? எஸ் சார். பிராக்டிகலி அதுதான் பண்ணுவோம் இல்லையா? எஸ். ஓகே, அப்போ சீக்வன்ஸ் மாறுது. நம்ம இந்த 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 எக்ஸசைஸை நான் எதுக்கு பண்ண வந்தேன்னா இதுக்குதான். ஃபுல்லா ஃப்ளோ சார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அப்போ மொத்த ஃப்ளோ சார்ட்டுமே மாறும். ரைட், இப்ப 4 ப்ளூ பாக்கெட் இருக்கான்னு பார்த்தோம், இருந்துச்சு. இல்லைன்னா வேற ஒண்ணு பண்ண போறோம். ஆல் ரைட், ஆனா கடையில 3 ப்ளூ பாக்கெட் தான் இருக்கு. அப்போ மொத்த ப்ரோக்ராமையும் நம்ம ரீரைட் பண்ண போறோம். எழுதணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற கண்டிஷன் போட்டுட்டு நம்ம மொத்தமா நம்ம ரீரைட் பண்ணுவோம். அதனால ப்ரோக்ராம் நம்ம எப்ப எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்ன்றத டீடைல்டு பிளான் நம்ம போட்டுக்கணும். பிளான்ல மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது. இப்ப இந்த சினாரியோ வந்து நீங்க யாருமே யோசிக்கல இல்லையா? ப்ளூ பாக்கெட் வந்து 4 இல்ல, ஆனா கடையில 3 பாக்கெட் இருக்கு. அப்ப 3 இருந்ததுன்னா போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிட்ட கொடுக்கல, ஆனா இருக்கிற பால் பாக்கெட்ல 1 வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் 4 ப்ளூ பாக்கெட் இல்ல 3 இருந்ததுன்னா ப்ளூலயும் 1 வாங்கிட்டு வரலாம். கரெக்டா? அப்போ நம்ம இனிஷியலா பிளான் பண்ணும் போதே வந்து கரெக்டா ப்ரோக்ராம் பிளான் பண்ணணும். ப்ரோக்ராம் ஒன்ஸ் நம்ம தப்பா பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம ரீரைட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ ஒரு பில்டிங் கட்ட போறோம், அதுக்கு ஒரு பிளான் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்மெண்ட் பிளான் வந்து ரொம்ப முக்கியம். எஸ் சிவி கௌதம். எஸ் சார் இப்போ இந்த சினாரியாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஷாப்பே ஓப்பன் ஆகாம இருக்கலாம்ல சார் ஸ்டார்டிங்லேயே? ம், அந்த ஏன்னா ஒரு ஷாப் தான் இருக்குன்னா நம்ம அந்த ஷாப் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ரைட், வெரி குட். அடுத்து சிவி. சார் ஆ. சார் அவங்க சொன்ன மாதிரி 2 ப்ளூ பாக்கெட்ஸ் இருந்தாலும் அந்த மீதி 2 ப்ளூ பாக்கெட்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேற ஏதாச்சும் கலர்ல வாங்கலாம்ல சார்? ஆனா வாங்க வேண்டிய, அதாவது வாங்குறதோட இன்டென்ஷனே வந்து என்னன்னா லோ ஃபேட் மில்க் வாங்கணும் எஸ் சார். இல்லையா? சோ லோ ஃபேட் மில்க் தான் வாங்கணும் அப்படின்றது நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? அதனால ப்ளூ பாக்கெட் 3 தான் இருந்தது அப்படின்னா 3 ப்ளூ 1 ஆரஞ்சு வாங்கிட்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது.
கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷனு 4 ப்ளூ பாக்கெட் இல்லன்னா இருக்கிற பால் பாக்கெட்ல 1. ஏன் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு பாக்கெட் வேணும், நாளைக்கு இல்லாததை நாளைக்கு நம்ம கடையில போய் வாங்கிக்கலாம், அதுதான் அர்த்தம் இல்லையா? எஸ் சார். சோ அதுதான் ரீசன். ஆன்சர் கிடைச்சதா? எஸ் சார். ஓகேமா. உன்னோட நேம் சிவரஞ்சனி தானே? ஆமா சார். சரி, இதுல சிவின்னு போட்டிருக்கு, கூகுள்ல நேம் மாத்துங்க. ஓகே சார். ஓகே. நான் போன கிளாஸ் வரைக்கும் நான் உன்னோட பேரு சிவின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அட்டெண்டன்ஸ்ல பார்க்கும் போது தான் உன் நேம் சிவரஞ்சனின்னு எனக்கு தெரிஞ்சது. ஓகே சார், சேஞ்ச் பண்ணிடுறேன் சார். ஓகேமா, ரைட். சோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரீரைட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு நம்ம கட்ட போறோம், பேஸ்மெண்ட்ல வந்து இந்த இடத்துல நம்ம செவுரு வைக்க போறோம்னா அதுக்கு கீழே பில்லர் இருக்கணும் இல்லையா? அந்த பீம் வந்து கீழே இருக்கணும். அதுல கீழே பேஸ்மெண்ட்ல கரெக்டா நம்ம போடல, தப்பா போட்டோம்னா அதுக்கு மேல வீடும் தப்பா தான் வரும். ஸோ நம்ம இனிஷியல் பிளானிங்கே கரெக்டா பண்ணணும். 4 ப்ளூ பேக்கெட் அவைலபிளான்னு கேட்கக்கூடாது, ப்ளூ பேக்கெட் அவைலபிள். ஸோ அதுக்கு முன்னாடி கடை திறந்திருக்கா இல்லையான்றது இருக்கும் இல்லையா? அந்த கண்டிஷனும் நம்ம போடலாமா? ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கடை க்ளோஸ்டா இருந்ததுன்னா டைரக்ட்லி கம் டு த எண்ட். எங்க ஏரியால வேற கடை கிடையாது, அதனால கடை க்ளோஸ்டா இருந்ததுன்னா டைரக்ட்லி கம் டு த எண்ட். ஓகே, ப்ளூ பேக்கெட் அவைலபிளா இருக்கா? அடுத்து என்ன கேட்கணும்? எஸ், அதுக்கப்புறம் ஒரு நோ ஒன்று வரும் இல்லையா? நோ. ப்ளூ பேக்கெட் அவைலபிளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அது எத்தனை அவைலபிளா இருக்குன்ற கண்டிஷன் நம்ம தரணும் தானே அடுத்து. ஓகே, எத்தனை இருக்குன்றது நம்ம கேட்கணும். ரைட். இப்போ ப்ளூ பேக்கெட்டே இல்ல அப்படின்னா அடுத்த கலர்ல ஓகே, அதுக்கு வேற ஏதாவது இருக்கான்றத செக் பண்ணணும் இல்லையா? ஓகே, நோ ப்ளூ பேக்கெட் இல்ல அப்படின்னா எனி அதர் பேக்கெட் அவைலபிள், வேற பேக்கெட் இருக்கா? நோன்னு இருந்ததுன்னா வேற பேக்கெட் இருக்கா? ஓ, இது நம்ம லைனை கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? இங்கே லேபிள் வருதா? இது எனக்கு தெரியாம போச்சே. நோ அப்படின்னா எனி அதர் பேக்கெட் அவைலபிள். இதுக்கு எஸ்னா என்ன பண்ணணும்? வேற பேக்கெட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? பை 1 அவைலபிள் பேக்கெட். அது எதுவா வேணா இருக்கலாம், ப்ளூ இல்லைன்னா கிரீனு, ஆரஞ்சு, வயலட், எதுவா வேணா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு பேக்கெட், ஒரு அவைலபிள் பேக்கெட் நான் வாங்கிக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்றது? ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். எஸ், யாரு? சிவரஞ்சனி. எஸ் சார். ஏன் சார் அங்க வந்து 4 ப்ளூ பாக்கெட்ஸ்ல வந்து 4 எடுத்தீங்க? அந்த பிளாக்கே எடுத்துட்டேன். ஏன்னா ஏன் எடுத்துன்றதை இப்ப நம்ம வருவோம், அதுக்கு ஆன்சர் வருவோம். ஸோ இந்த லைன் நம்ம டிரா பண்ணும்போது அந்த லேபிள் நான் எடுத்திருக்க வேண்டாம் இல்லையா? இது வந்து எஸ். எனி அதர் பேக்கெட் இருந்ததுன்னா ஒரு பேக்கெட் வாங்கணும். ஓகே, அதை வந்து நான் எஸ் இந்த பக்கம் நான் கொண்டு வந்துக்கிறேன். எஸ் வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி போட்டா புரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ல போட்டுக்கிறது தான். இங்கதான் போடணும் அங்கதான் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு இன்புட் ஆல்வேஸ் மேல இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம், லெஜிபிளா போட்டுக்கோங்க. வேற எந்த பேக்கெட்டும் அவைலபிளா இல்லைன்னா go to home, திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் சார். வீட்டுக்கு வந்துடலாம், ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இங்க நோன்ற இடத்துல எண்டு தான், ரைட்? ஓகே, அந்த எண்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ ப்ளூ பேக்கெட் இருக்கான்னு கேட்குறோம். இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவைலபிலிட்டி செக் பண்ணணும். அவைலபிலிட்டி செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? அவைலபிலிட்டி செக் பண்ணணும்னா நான் கடைக்காரங்கிட்ட என்ன கேட்கறோம்? ப்ளூ பேக்கெட் இருக்கான்னு நான் கேட்டுட்டேன், இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நான் என்ன கேட்கணும் கடைக்காரங்க கிட்ட? எத்தனை பாக்கெட் இருக்குன்னு கேட்கணும்.
ஓகே, எத்தனை பேக்கெட் இருக்குன்னு கேட்கணும். ஆமாண்ணே. கரெக்டா? அதுதான் நடக்கணும். எஸ் அப்படின்னா ஹவு மெனின்னு கேட்கறதுக்கு பதிலா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 4 பேக்கெட் அவைலபிளா இருக்கா, இல்லைன்னா எத்தனை பேக்கெட் இருக்கு அப்படியும் போட்டுக்கலாம். ரைட், நீங்க சொல்ற மாதிரியே நான் போடுறேன். ஹவு மெனி அவைலபிள். இது டெசிஷன் கிடையாது இல்லையா, நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கிறோம். இது எஸ் ஆர் நோ டெசிஷன்லாம் கிடையாது. எத்தனை அவைலபிள் ப்ளூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எத்தனை அவைலபிள்னா எஸ் ஹரிபிரசாத். அந்த பாக்ஸ்ல ஹவு many ப்ளூ பாக்கெட்ஸ் அவைலபிள் போட்டா நல்லா இருக்கும். எஸ், வெரி குட். ஹவு மெனி ப்ளூ பேக்கெட்ஸ் அவைலபிள். ஸோ பி ஸ்பெசிபிக். வெரி குட். ஹவு மெனி ப்ளூ பேக்கெட்ஸ் அவைலபிள். கம் ஆன். ஸோ ஹவு மெனி ப்ளூ பேக்கெட்ஸ் அவைலபிள்னு கேட்டாச்சு. ஓகே, எத்தனை இருக்குன்றது சொல்றாங்க. இப்போ இதுல வந்து இந்த டெசிஷனுக்கு எஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு, நோ வந்து ஸ்டாப் இல்லையா. நோ வந்து நான் இப்ப ஸ்டாப் வந்து நான் டெம்பரரியா நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, நோ வந்து ஸ்டாப் இல்லைன்னா எண்ட். ரைட், லேட்டர் இந்த ஸ்டாப்பை நம்ம மூவ் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த ப்ராப்ளமை இப்போதைக்கு நான் இதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாதுன்றதுக்காக இந்த இதை நான் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஒரு பேக்கெட் வாங்கியாச்சு, அடுத்து என்ன நடக்கும் இங்க? இது இப்ப தனியா தொங்கிட்டு இருக்கு இல்லையா. எஸ்னா வாங்கியாச்சு, கட்டாயமா ப்ரோக்ராம் வந்து முடியணும். சோ இதுக்கு ஒரு இன்புட் இருக்குன்ற மாதிரி ஒரு அவுட்புட்டும் இருக்கு இல்லையா. ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ணோம்? வீட்டுக்கு போயிடலாம்ண்ணே. ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிடலாம். கரெக்டா? ஆமாண்ணே. ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு, வாங்கினா ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணியாச்சு. எஸ் காயத்ரி, சொல்லுமா. சார் ஹவு மெனி ப்ளூ பாக்கெட் அவைலபிள் அப்படின்னு டிசிஷன் தானே சார். அப்ப அது நம்ம டைமண்ட்ல தானே சார் போடணும். ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஹவு மெனி ப்ளூ பேக்கெட் அவைலபிள் அப்படின்னு நான் கேட்கறது வந்து அவங்க எஸ் நோன்னு சொல்லுவாங்களா, ப்ளூ பேக்கெட் இருக்கான்னு நான் கேட்டுட்டேன். ப்ளூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க நம்ம 2 டிசிஷன் எடுக்கணும்ல சார். 4 இருந்தா 4 வாங்குவோம், இல்லாட்டி வாங்க மாட்டோம் சார். அப்ப அது டிசிஷன் தானே சார். ரைட். சோ இப்ப நான் கடையில நின்று நான் கடைக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ளூ பாக்கெட் இருக்கா? இருக்கு. எத்தனை இருக்கு? 10 பாக்கெட் இருக்கு. இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவீங்க இல்லையா. 10 பாக்கெட் இருக்கு, 4 கொடுங்க. 10 பாக்கெட் இருக்குன்னு சொன்னா 4 கொடுங்க. இல்ல 4 பாக்கெட்டோ அதுக்கு கம்மியாவோ இருக்கு அப்படின்னா இருக்கிறத கொடுங்க. இப்படிதானே கேட்போம். சோ டெசிஷன் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்? எத்தனை பாக்கெட் இருக்குன்னு அவங்க ரிப்ளை பண்றத வச்சு எடுக்கும் சார். ரைட். அப்போ நம்ம இப்ப டெசிஷன் எடுக்கிறோமா, இல்லனா அவங்க சொல்ற ஆன்சரை வச்சு டிசைட் பண்றோமா? ஆன்சர் வச்சு. ரைட். அப்போ இது டெசிஷன் கிடையாது. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ண போறோம். கரெக்டா? எஸ் சார். இது வந்து இன்புட். நம்ம அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம், we are going to get input from the shopkeeper இல்லையா. எஸ் சார். சோ இதுக்கு அப்புறம் தான் டெசிஷன் வரும். இந்த டெசிஷன் என்ன கேட்க போறோம்? அவங்க எத்தனை பாக்கெட் இருக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்க சார். ஓகே, எத்தனை பாக்கெட் இருக்குன்றது ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம கிடைச்சிரும். 4 பாக்கெட்டுக்கு மினிமம் 4 பாக்கெட் அவைலபிளா இருக்கான்னு கேட்கணும். தெரிஞ்சுக்குவோமா? அதாவது 10 பாக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இல்ல 2 பாக்கெட் இருக்கு ஆனா கட்டாயமா ப்ளூ பால் இருக்கு இல்லையா. எனக்கு தேவை 4 பாக்கெட். அப்போ டெசிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி நான் பண்ண போறேன்? இஸ் மினிமம் 4 ப்ளூ பேக்கெட்ஸ் அவைலபிள். அவைலபிளுக்கு ஏவிஎல்னு நான் போட்டுக்கிறேன். மினிமம் 4 ப்ளூ பேக்கெட் அவைலபிளா இருக்கா? ஏன்னா அவங்க சொல்ற நம்பர் வச்சு எனக்கு தெரியும் இல்லையா, 4 8 10 இல்ல 1 தான் இருக்கா தெரியுமா? எஸ் சார். எஸ் சார்.
ஓகே. ஸோ மினிமம் 4 அப்படின்னா 1 4 இல்லைன்னா அதுக்கு மேல 5 6 7 8ன்னு 100 பாக்கெட் கூட இருக்கலாம் இல்லையா? இஸ் தட் வாட் இட் மீன்ஸ்? கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா? ஹரி கோ ஹெட். சார் இப்போ நாங்க ஒரு கொஸ்டின் கேக்குறோம். ம். சோ அந்த கடைக்காரங்களோட ரெஸ்பான்ஸ் அது வந்துட்டு ஃப்ளோ சார்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுமா ஆகாதா? அவங்களோட ரெஸ்பான்ஸ். ஏன்னா ஸோ இது வந்து இன்புட். சொல்லுங்க. சோ இது ஒரு இன்புட். சோ ம். நம்ம ஃப்ளோ சார்ட் டிரா பண்ணும்போது அது வந்துட்டு வெறும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவா மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ம். சோ இந்த ஷாப்கீப்பரோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ளோ சார்ட்ல வராது. இதுதான் இதுக்கு ஆன்சர் தான் அந்த ஃப்ளோ சார்ட். ஐ மீன் இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்றோம். இந்த Okay. இடத்துல ஷாப் கீப்பர் வந்து போன்ல பேசிக்கிட்டு எனக்கு ஆன்சர் உடனே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவர் போனை வச்சு எனக்கு ஆன்சர் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? ஓகே. அதான் அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஃப்ளோ சார்ட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோமாங்கிறது தான் என்னோட கேள்வி. இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா போடுவோம். ஒரு வேரியபிள் நேம் போட்டு போடுவோம். ஓகே. லைக் எந்த மாதிரி போடுவோம்னா கெட் நம்பர் ஆஃப் அவைலபிள் பேக்கெட்ஸ் ஆஸ் வேரியபிள் n அந்த மாதிரி போடுவோம். ஸோ nன்ற வேரியபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்னு போடுவோம். ஓகே. ஓகே சார். இல்லைன்னா வாட் எவர் த வேரியபிள் நேம் இஸ். ஸோ ஒரு வேரியபிள் நேம் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு டிராப் பண்ணாதீங்க. நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அப்படியே சல்லுன்னு போயிடுது ஹேண்ட். சவுண்ட் மட்டும் கேக்குது. எஸ் சிவரஞ்சனி ஃபர்ஸ்ட். எஸ் சிவரஞ்சனி கோ ஹெட். டக்குன்னு கேட்கணும். ஓகே கௌதம். சார் அந்த எஸ் ஆர் நோ தான் ஐ திங்க் அந்த ஆன்சரா இருக்கும். ஷாப்கீப்பரோட ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி. ஷாப் கீப்பர்ட்ட நான் எஸ் ஆர் நோ கொஸ்டின் நான் கேட்கல. 4 பாக்கெட் இருக்கான்றத நான் முன்னாடியே கேட்டுட்டேன். ஐ மீன் ப்ளூ பாக்கெட் இருக்கான்றத நான் முன்னாடியே கேட்டுட்டேன். அதுக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் வரும். எத்தனை பாக்கெட் இருக்குன்னு நான் கேக்குறேன். அதுக்கு எஸ் ஆர் நோ வராது இல்லையா? எத்தனை பாக்கெட் இருக்குன்னு கேட்டா எஸ் சொல்லுவாங்களா? இல்ல இருக்கிறத சொல்லுவாங்க. இருக்கிறத சொல்லுவாங்க இல்லையா? ஓகே ஓகே ரைட். தியாகு. சார் என்னோட அசம்ஷன்ஸ்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இல்லாம டைரக்டாவே நம்ம இஸ் மினிமம் 4 பாக்கெட்ஸ் அவைலபிள் கேட்கலாமான்னு கேட்கலாம். எஸ் கேட்கலாம். அதுவும் கேட்கலாம். இப்ப எத்தனை பாக்கெட் இருக்குன்னு கேட்காம மினிமம் 4 பாக்கெட் இருக்கான்னு கேட்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா கடையில இருந்து நம்ம கேட்கிற கேள்வி நம்ம எப்படி வேணா கேட்கலாம் இல்லையா? கடைக்காரன் கிட்ட நான் கேட்கற மாதிரி தான் நீங்களும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எத்தனை பாக்கெட் இருக்குன்னு நான் கேட்கறேன். நீங்க வந்து எடுத்த உடனே அட்லீஸ்ட் 4 பாக்கெட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். தப்பே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு தேவையான ரிசல்ட் வருதான்னு தான் பார்க்கணும். கரெக்டா? ஸோ நீங்க டைரக்டாவே அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். பிரச்சனையே கிடையாது. தப்பே கிடையாது. பர்ஃபெக்ட்லி வேலிட். எஸ் சிவரஞ்சனி. சார் 2 பாக்கெட் இருந்தாலும் சரி 3 பாக்கெட் இருந்தாலும் சரி நம்ம எதுனாலும் வாங்க போறோம்ல சார். அப்புறம் எதுக்கு அவைலபிலிட்டி கேட்கணும் சார் எத்தனை இருக்குன்னு? ரைட். ஸோ எத்தனை இருக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இப்போ நான் தியாகுக்கு சொன்ன அதே ஆன்சர் தான். எத்தனை இருக்குன்னு கேட்க வேண்டாம் அப்படின்னா நீங்க டைரக்டாவே வந்து அட்லீஸ்ட் 4 பாக்கெட் இருக்கான்றதை கேட்டுடலாம். ப்ளூ பாக்கெட் இருக்கான்னு கேட்டாச்சு. அடுத்து எத்தனை பாக்கெட் அவைலபிளா இருக்குன்றது கேட்கறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் 4 பாக்கெட் இருக்கான்னு கேட்கலாம். தப்பே கிடையாது. எஸ் சார். சார் அப்பனா அதுக்கு டெசிஷன் பாக்ஸ் தேவையில்லை சார். அட்லீஸ்ட் 4 பாக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ்ன்றது ஒரு ஆன்சர், நோன்றது ஒரு ஆன்சர். கரெக்டா? எஸ் சார். அப்போ அது டெசிஷன் தானே. எத்தனை பாக்கெட் இருக்கு அப்படின்னு கேட்டா அது டெசிஷன் கிடையாது. 10 பாக்கெட் இருக்கு ஓகே. ஆனா அட்லீஸ்ட் 4 பாக்கெட் இருக்கான்னா இட் இஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ்னா ஒன்னு பண்ணணும், நோனா ஒன்னு பண்ணணும். கரெக்டா? டெசிஷன்றதே சிம்பிள். 2 பாதை இருக்கு. அதுல எந்த பாதையை எடுக்க போறீங்க? ரெண்டுமே பாசிபிள். எஸ்னா என்ன பண்ண போறீங்க, நோனா என்ன பண்ண போறீங்க? அதுதானே டெசிஷன் இல்லையா? சோ இதுல எத்தனை பேக்கெட் அவைலபிளா இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எங்க கடைக்காரர் வந்து கொஞ்சம் கோவமான கடைக்காரர். எத்தனை பேக்கெட் இருக்குன்னு கேட்டா சண்டை வந்துடும். உனக்கு எத்தனை தேவையோ அதை கேளு அப்படின்னுவாரு. அப்படிப்பட்ட கேட்பாங்களா இல்லையா? உனக்கு எத்தனை வேணுமோ அதை கேளு. என் கடையில எத்தனை இருந்தா உனக்கு என்ன?
ஸோ அந்த மாதிரி கடைக்காரங்கிட்ட இந்த மாதிரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சாஃப்டா அட்லீஸ்ட் 4 பாக்கெட் இருக்கா அப்படின்னு நமக்கு தேவையானதை டைரக்டா கேட்டுக்கலாம். அட்லீஸ்ட் 4 பாக்கெட் இருக்கா, அப் டு யூ. ஓகே, இந்த ப்ரோக்ராம நீங்க இப்படி எழுதணும், இந்த ஃப்ளோ சார்ட் அப்படி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. எஸ் சிவரஞ்சனி. சார் இருக்கிற பேக்கெட்ஸ கொடுங்கன்னு சொல்லலாம்ல சார்? எந்த இடத்துல? ஆனா எனக்கு தெரியாது, இப்ப கடையில இப்பதான் லோடு வந்து இறங்கி இருக்கு, 100 பாக்கெட் இருக்கு, இருக்கிறத கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட முடியுமா? நோ சார், வாங்க முடியாது இல்லையா? 100 பாக்கெட் வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் கடையா போட போறேன்? எனக்கு தேவை 4 பாக்கெட். அப்போ எனக்கு என்ன தேவையோ அது இருக்கான்னு தான் கேட்கணும் இல்லையா? புரிஞ்சுதா? எஸ், நோ? எஸ் சார். ஓகே, குட். சோ 4 பாக்கெட் இருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன். எஸ் அப்படின்னா 4 பாக்கெட் இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஓகே, 4 அட்லீஸ்ட் இஸ் மினிமம் 4 பாக்கெட் அவைலபிள். எஸ்னா பை 4 ப்ளூ பாக்கெட். நோனா எத்தனை பாக்கெட் இருக்குன்னு கேட்கணுங்க. ஓகே, எத்தனை பாக்கெட் இருக்கோ கொடுங்கன்னு கேட்டுடலாமா? அட்லீஸ்ட் 4 இருக்கான்னு கேக்குறோம். மினிமம் 4 நோ கிடையாது, எஸ் இல்லையா? இது அட்லீஸ்ட் 4 இருக்கான்னு கேட்டா எஸ். இல்ல அட்லீஸ்ட் 4 பாக்கெட் கிடையாது அப்படின்னா இருக்கிறத கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா? அது 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி. இஸ் தட் ரைட்? எஸ் சார். பட் ஆல்ரெடி கேட்டோம் இல்லையா சார் அந்த இதுல? எது? அதாவது இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கோம்னா ப்ளூ பாக்கெட் அவைலபிளா இருக்கான்னு கேட்டோம். அவைலபிளா இருக்குன்றதுனாலதான் கீழே வரும். சோ நாட் அவைலபிள்ன்றதுக்கு இங்க ஆப்ஷனே கிடையாது இல்லையா? ஓகே ஓகே. நாட் அவைலபிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவைலபிள்னு வந்துருச்சு. நாட் அவைலபிளா இருந்ததுன்னா நம்ம வேற பாக்கெட்டுக்கு போயிருப்போம் இல்லையா? ஆமா சார். அப்போ நோ பேக்கெட்ஸ் அவைலபிள் 0ன்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. 4 பாக்கெட் மினிமம் இருக்கா அப்படின்னா 4 பாக்கெட் வாங்கிடணும். மினிமம் 4 பாக்கெட் கிடையாது அப்படின்னா வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? என்னென்னலாம் இருக்கலாம்? நோ அப்படின்னா என்னென்ன பாக்கெட்லாம் இருக்கலாம்? மேபி 1 2 3 அந்த ரேஞ்சில இருக்கும். ரைட், 1 2 3 அவ்வளவுதான். இதை தவிர வேற சாய்ஸ், வேற ஆப்ஷன் கிடையாது இல்லையா? 4 இருந்துச்சுன்னா இங்க வந்துரும். 4 இருந்ததுன்னா எஸ், மினிமம் 4 அவைலபிள், அப்போ எஸ்க்கு வந்துரும். அப்போ நோ அப்படின்னா 3 ஆப்ஷன் தான், 0க்கும் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா 0வா இருந்துச்சுன்னா ப்ளூ பாக்கெட் அவைலபிள்ன்றது இங்கேயே வெளியில வந்திருக்கும், ப்ளூ பாக்கெட் அவைலபிளா இல்ல இல்லையா? 0 is not an option here. The options are 1 2 3 இல்லையா? அதுதான் ஆப்ஷன். பிரபு, உன்னோட இமெயில் ஐடி என்கிட்ட இல்லையாப்பா? பிரபு ரவி, ஆர் யூ நியூ? ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? உங்க இமெயில் ஐடி என்கிட்ட இல்ல. டிஸ்கார்ட்ல இருந்தீங்கன்னா மெசேஜ் மீ ஆன் டிஸ்கார்ட். புது இமெயில் ஐடியில இருந்து வந்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் நான் கிளாஸ்ல அலோவ் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, யூ வாண்ட் டு சே சம்திங்? சார் நியூ ஒன் சார். நியூ ஒன், புதுசா வந்திருக்கீங்களா? ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? சார் பண்ணிருக்கேன் சார், பண்ணிருக்கேன். அப்ப ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியில இருந்து ஜாயின் பண்ணல, கரெக்டா? இல்ல சார், இல்ல. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியில இருந்து தான் ஜாயின் பண்ணணும், அப்பதான் அலோவ் பண்ணுவோம். புதுசா இருக்கிற இமெயில் ஐடியில அலோவ் பண்ண மாட்டோம், சரியா? சார் இல்ல, அது பாஸ்வேர்டு மறந்து போயிருக்கு சார், ரிகவர் அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டிஸ்கார்ட்ல வந்து நீங்க இனிமேல் இந்த இமெயில் ஐடியில தான் ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்க புது இமெயில் ஐடி எனக்கு டிஸ்கார்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. ஷூர் சார், ஷூர். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ரைட், ஸோ இங்க மினிமம் 4 பாக்கெட் அவைலபிள் அப்படின்றப்போ ஆப்ஷன்ஸ் ஆர் 1 2 3. இன்னொன்னு, கிளாஸ்க்கு லேட்டா வராதீங்க. லேட்டா வந்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? எல்லாரும் சீக்கிரமா வரணும். லேட்டா வரதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் லேட்டா வரப்போறேன். அப்போ நான் இந்த கேள்வியை கேட்க மாட்டேன், நீங்க லேட்டா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட், ஓகே. பை ஆல் த அவைலபிள் ப்ளூ பேக்கெட்ஸ்.
நான் போட்டிருக்கிறது கரெக்டா? பை. எஸ் சார். ஏன்னா பாசிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் 1 2 3. ஒரு பாக்கெட் இருந்தாலும் வாங்கிடலாம், 2 இருந்தாலும் வாங்கிடலாம், 3 இருந்தாலும் வாங்கிடலாம். ஸோ என்ன அவைலபிளா இருக்கோ பை எவ்ரிதிங். இதுக்கு லேபிள் நோ. நோனா நோனா பை ஆல் த, எஸ்னா பை 4. மினிமம் 4 பாக்கெட் இல்ல அப்படின்னா அதுக்கு கம்மியா தான் இருக்கு. அப்போ இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிடணும். இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகே, ஸோ ப்ரோக்ராம முடிச்சுக்கலாம். ஏரோ மார்க் ஏடா கூடமா வருதா? ஓகே, ஸோ ஏரோ மார்க் கீழ இருந்து ட்ராக் பண்ணோம்னா ஏடா கூடமா வருது. ஸோ ஐ வில் ஃபினிஷ் லைக் திஸ். இந்த இடத்துல ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். 4 ப்ளூ பாக்கெட் வாங்கிட்டேன். அப்பயும் ப்ரோக்ராம் முடியுமா? முடிஞ்சிரும் சார். ஓகே, ஸோ அதுக்கும் ப்ரோக்ராம் நான் ஃபினிஷ் பண்றேன். ரைட். வேற ஏதாவது இங்க ஓப்பனா இருக்கா? வேற ஏதாவது மிஸ் ஆகுதா நான் போட்டதுல? நோ சார். ஸோ இந்த டெசிஷனுக்கு எஸ் நோ போட்டோம். இதுக்கு எஸ் நோ ரெண்டும் இருக்கு. இங்க ஒரு டெசிஷன் போட்டிருக்கோம் எஸ் நோ. எல்லாமே ஸ்டாப்ல ஃபினிஷ் ஆயிருக்கு இல்லையா? எதுவுமே வந்து மிஸ் ஆகல, எல்லாமே ஸ்டாப்ல ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸ்டாப் ஆக்சுவலி கீழே போட்டோம்னா நீட்டா இருக்கும் ப்ரோக்ராம். ஆனா இப்ப நான் கீழே டிராக் பண்ணனா எல்லா யாரமும் வேற மாதிரி போகுது. அதனால நான் இங்கேயே போட்டேன். நீங்க போடும் போது இது நீட்டா போட்டு ஸ்டாப் கீழே போட்டுக்கோங்க. ஸ்டாப் பொதுவா கீழே போட்டா தான் நீட்டா இருக்கும். எனி கொஸ்டின்? எஸ், யாரு? சிவரன். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் மறுபடியும் ஒரு தாட்டி ரிமைண்ட் பண்றீங்களா சார் ஹோல் ஃப்ளோ சார்ட்டையும்? ஓகே, ரைட். ஸோ கடைக்கு போறேன். கடைக்கு போகும்போது என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? 4 ப்ளூ பாக்கெட் இருந்துச்சுன்னா 4 பாக்கெட் வாங்கணும். இல்லைன்னா ஆரஞ்சு பாக்கெட் இருக்கிற பாக்கெட்ல 1 வாங்கிட்டு வரணும். இட் டசன்ட் மேட்டர் விச் கலர் இட் இஸ். ஆரஞ்சு, ப்ளூ எதுவா, ஐ மீன் ஆரஞ்சு, கிரீன், வயலட் எதுவா இருந்தாலும் ஓகே. ப்ளூ அவைலபிளா இல்லைன்னா நான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வரணும். ஸோ நான் கடைக்காரங்கிட்ட போறேன். ப்ளூ பாக்கெட் இருக்கான்னு கேட்கறேன். இல்ல அப்படின்றாங்க. இல்லன்றப்போ வேற ஏதாவது பாக்கெட் இருக்கான்னு கேட்கறேன். இல்ல அப்படின்றாங்க. எந்த பாக்கெட்டுமே இல்ல அப்படின்றாங்க. ப்ரோக்ராம முடிச்சுக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு இன்னொரு ஆன்சரும் இருக்கும். ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எழுதி இருக்கிறது யார் வேணா ரன் பண்ணலாமா, இல்லைன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா? இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா? இது எங்க வீடு பக்கத்துல இருக்கிற கடையில மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, எந்த கடையில வேணாலும் அப்ளை பண்ணலாமா? வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்டாப் சார். இல்ல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா, எங்க வேணா இல்ல இதே ப்ரோக்ராம நீங்க எங்க உங்க வேணா வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறேன். எங்க வேணா பண்ணலாம். எங்க வேணா பண்ணலாம் சார். ஆனா ஒரு கடை தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால ரைட். நம்ம இத 2-3 கடை இருந்துச்சுன்னா மாத்தி பண்ற மாதிரி இருக்கும். ரைட். இது நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு கிடையாது. இதே ப்ரோக்ராம நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையிலயும் அப்ளை பண்ணலாம் இல்லையா? இந்த ப்ரோக்ராம இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில இன்னைக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு கிடையாது. நாளைக்கும் அப்ளை பண்ணலாம், நாளை மறுநாளும் அப்ளை பண்ணலாம். எப்பயுமே ப்ளூ பாக்கெட் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு நான் போறேன் இருக்கு, நாளைக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருதுன்னா போனா இருக்காது, இந்த டைமுக்கு போனா இருக்காது. கரெக்டா? திடீர்னு பெருசா மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா பால் பாக்கெட் எல்லாம் வித்துரும், போனா கிடைக்காது இல்லையா? சோ it depends, it can vary from time to time. அப்போ நான் எழுதுற ப்ரோக்ராம் வந்து எல்லா சினாரியும் கன்சிடர் பண்ணிருக்கணும். இப்ப ப்ளூ பாக்கெட் இருக்கு அப்படின்னே நான் எழுதி அசியூம் பண்ண முடியாது இல்லையா? கடைக்கு போனா ப்ளூ பாக்கெட் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், தெரியாது, போனாதான் நமக்கு தெரியும். சோ இந்த ப்ரோக்ராம் நான் எங்க வீட்டு கடையில இருக்கிறதுக்கு இந்த லாஜிக் அப்ளை பண்ணலாம். நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு இந்த லாஜிக் அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு அப்ளை பண்ணலாம், நாளைக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா எல்லா சினாரியும் நம்ம எழுதிட்டோம்.
எஸ்னா இப்படி இருக்கும், நோனா இப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு எல்லா சினாரியும் எழுதிட்டோம். ரைட்? ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராம் அவுட்புட் வரும். ஸோ என்ன சந்தோஷ், எஸ். என்ன ஒரு டவுட், இஸ் மினிமம் 4 ப்ளூ பாக்கெட்ஸ் அவைலபிள் போட்டிருக்கீங்க. அதுல எஸ் கொடுத்து அது எஸ்ஸா இருந்துச்சுன்னா நம்ம 4 பாக்கெட் வந்து வாங்கணும். அப்படி நோவா இருந்துச்சுன்னா எதுக்கு பை ஆல் த அவைலபிள் ப்ளூ பாக்கெட்ஸ் போட்டிருக்கீங்க? சொல்றேன் மேல இருந்து வரேன் இல்லையா, சொல்றேன், நான் ஆன்சர் பண்றேன். ஸோ ப்ளூ பேக்கெட் அவைலபிளான்னு பாக்குறோம். ப்ளூ பேக்கெட் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது பேக்கெட் இருக்கான்னு கேட்கிறோம். வேற எந்த பேக்கெட்டும் இல்ல அப்படின்னா ஸ்டாப் த ப்ரோக்ராம். இல்ல வேற ஏதோ பேக்கெட் அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஒரு பேக்கெட் வாங்குங்க. ஏன்னா 4 பேக்கெட் வாங்கணும்ன்றது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ப்ளூ இல்லைன்னா இருக்கிற பேக்கெட்ல 1 வாங்கினா போதும், அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பை 1 அவைலபிள் பேக்கெட் அண்ட் தென் ஸ்டாப். ஸோ இந்த சைடு ப்ளூ இல்லைன்னா என்ன பண்ணணும்ன்றது இங்க முடிஞ்சிருச்சு இல்லையா? ப்ளூ இல்லைன்னா என்ன பண்ண போறோம்ன்றது இங்க முடிஞ்சிருச்சு. ப்ளூ பேக்கெட் இருக்கு. அப்போ நான் கடைக்காரங்கிட்ட கேட்கறேன் எத்தனை ப்ளூ பேக்கெட் இருக்குன்னு கேட்கறேன். இதே கொஸ்டினை நீங்க வேற மாதிரியும் கேட்கலாம். அட்லீஸ்ட் 4 பேக்கெட் இருக்கான்னு கேட்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ எத்தனை எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்காரர் வந்து ஃப்ரெண்ட்லியானவர், அதனால நான் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இது உங்க ஏரியால அப்ளிகபிளா இருக்காது அப்படின்னா இதை நீங்க அட்லீஸ்ட் 4 பேக்கெட் இருக்கான்னு நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. ஸோ அட்லீஸ்ட் எத்தனை பேக்கெட் இருக்கு அவைலபிள்னு கேட்கறேன். ஒண்ணு அவரு என்ன நம்பர் வேணா சொல்லலாம். ஆனா எனக்கு தேவையான நம்பர் அட்லீஸ்ட் 4 இருக்கணும். அதுதான் எனக்கு தேவையான நம்பர். 4க்கு மேல இருந்துச்சுன்னா 4 இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எல்லாம் 4 பேக்கெட் வாங்கணும். இல்ல மினிமம் 4 பேக்கெட் இல்ல அப்படின்னா இருக்கிறத எல்லாத்தையும் வாங்கணும். அதனாலதான் இந்த கண்டிஷன் போட்டிருக்கேன். இருக்கிற எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டி 1, 2, 3 அவ்வளவுதான். 0க்கு ஆப்ஷன் கிடையாது. 0க்கு ஏன் ஆப்ஷன் கிடையாதுன்னா ஒருவேளை 0வா இருந்துச்சுன்னா ப்ளூ பேக்கெட் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு போயிருக்கும் டெசிஷன். ஸோ 0ன்றதுக்கு சான்ஸ் கிடையாது. 1, 2, 3 அதுக்கு மட்டும்தான் இங்க ஆப்ஷன் இருக்கு. அட்லீஸ்ட் 4 இருந்ததுன்னா 4 பேக்கெட்ன்றது இங்க இருக்கும். 4க்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்றதுனால எல்லா பேக்கெட்டையும் வாங்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ என் பேக்ல 1 பேக்கெட் இருக்கும், 2 பேக்கெட் இருக்கும், இல்லைன்னா 3. இந்த 3ல ஏதோ ஒன்று இருக்கும். எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஓகே, வாங்கியாச்சு. இந்த இடத்துல பில்லு பே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். பில்லு பே பண்றதுக்கு நீங்க ஸ்டெப் போடணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே.